பெருமான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமாற நம் புனிதர் புகழ் பாடுவோம். பெருமான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமாற நம் புனிதர் புகழ் பாடுவோம். இரவென்றும் பகலென்றும் நம் வாழ்விலே இடர் வென்று துயர் வென்று நம்மை காத்திட்டார். அவர் நாமமே தினம் பாடுவே நாம் எல்லாம் ஒன்றாக பெருமான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமாறு நம் புனிதர் புகழ் பாடுவோம். அன்பின் தேனருவே அதனில் நாம் உருகி புனித திருநாமம் தினம் பாடுவோம். நம்மை இன்றளவும் கண்ணின் மணியனவே காக்கும் புனிதர் வழி நடப்போம். மாந்தரே வாருங்கள் பாடுங்கள் பெருமான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமாறு நம் புனிதர் புகழ் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, குற்றமுடையவர்களாக எவரை குறித்தும் கேள்விப்பட்டால் அவர்களுக்காக மங்கள வார்த்தை ஜெபம் ஜெபித்தவர் நம்முடைய பாதுகாவலர் புனித பெருமான்சு அருளப்பர். குற்றம் செய்தவர்களுக்காக ஏன் ஜெபமாலை ஜெபிக்கிறார்? இனியவர்களே, குற்றம் செய்தவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார், தவறுகளை பொறுத்து கொள்கிறார், அவர்களை கடவுள் மன்னிக்கிறார், மன்னிக்கிற கடவுளிடம் அவர் இறைஞ்சுகிறார். எனவே குற்றம் செய்தலை ஏற்றுக்கொள்ளுதலும் பொறுத்து கொள்ளுதலும் மன்னிதலும் மிக உன்னதமான ஒரு கடவுளுடைய திட்டம் என்பதையும், அவர்களுக்காக ஜெபிப்பதை ஒரு அற்புதமான காரியமாக செய்தவர் நம்முடைய பாதுகாவலர் புனித பெருமான்சு அருளப்பர். அவருடைய நவநாளில் ஜெபிக்கிற இந்த நாளிலே நாமும் எல்லா தவறு செய்கிற மனிதர்களையும் நாம் செய்த தவறுகளையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். கடவுள் அனைவருக்கும் இரக்கம் காட்டும்படியாகவும் நாம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் பலியிலே மன்றாடுவோம். கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, புனிதர்களின் உறவை ஏற்றுக்கொள்பவர்கள் நாம் புதுமை நாயகனாக நமது ஆலயத்தில் வீற்றிருக்கும் நம் பாதுகாவலர் புனித பெருமான்சு அருளப்பர் வழியாக வேண்டி இறைவனின் அருள் கொடைகளை பெறுவோமாக. நமது பதில் மொழி: உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. ஏனெனில் ஆண்டவர் உமை வேடரின் கண்ணையினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உமை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையை கேடயமும் கவசமும் ஆகும். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. இரவின் திகளுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உமை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்ந்ததூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகில் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனே திருச்செம்மறியே, தந்தையினின்ற என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மையிலும் அது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரு. அதனால் எங்கள் பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பருடைய வணக்க நாளில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உமோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். முதல் வாசகம். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 7 முதல் 9, 12, 16 முதல் 19. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கின்றோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடும் உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறை வாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம், ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பொய்விக்கும் பனி, ஒளியின் பனி, இறந்தோர் நிழல்களில் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதுலரை பாடல் பல்லவி. விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொலு வீற்றிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ, குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீதும் உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். பல்லவி. விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலகு திருத்தல் நின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். பல்லவி. விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கூறியது: பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, மீண்டும் இதே மாதத்தில் நாம் இந்த வாசகத்தை கேட்கிறோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். இதில் 2 விதமான கேள்வி எனக்கு எழுந்தது. வழக்கமா நாம் யாரை எதிர்பார்ப்போம்? எப்படிப்பட்ட மனிதரோடு உறவாட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுவோம்? வகுப்பிலேயோ, பணி செய்கிற இடத்திலேயோ, அல்லது பொது இடங்களிலோ நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரு குடும்பமாக இருக்கிறீர்கள், ஒரு கூடுகைக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு வேலைக்காக சும்மாவோ நீங்கள் இருக்கிறீர்கள் சொன்னால் நீங்கள் யார் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? யார் சோகமா, வேதனையோடு, அழுகையோடு உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு இருக்கிற எல்லாத்தையும் கலாய்ச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிற மனிதரோடு இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? ஒரு டீம் பிரிங்க, 4 டீமாக பிரிஞ்சுடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை கூப்பிடுவீங்க? ஒரு 4 டீமாக பிரிங்க, சின்ன பசங்க நீங்கள் உங்களோட எல்லோரும் ஒன்றா வாங்க, அமைதியாக இருங்க, சேர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னால் யார் கூட சேர்ந்து உட்காருவீங்க? நீங்கள் சிரித்து பேசினா யார் கண்டுட மாட்டாங்களோ, எப்படி நீங்கள் கோயிலில் பேசுகிறதா கண்டுடாத மாதிரி பேசுகிறத யார் கண்டுட மாட்டாங்களோ, யார் கூட இருந்தால் சிரிச்சிட்டு இருக்கலாமோ அவங்க கூட போய் உட்காரும். அப்படி தானே, இயல்பா அப்படி தானே. ஒரு டீம் பிரிங்கன்னு சொன்ன உடனே யாரெல்லாம் சோகமாக இருக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் விளையாட தெரியாதோ, யார் உட்கார்ந்த இடத்த விட்டு அசைய மாட்டீங்களோ அவங்களாம் வாங்க, நம்மளாம் ஒரு டீமாக இருப்போம்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். அப்போ இயேசு சொல்லுகிற முதல் வார்த்தையே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு. பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே வாருங்க. நீ சந்தோஷமா இருக்கவங்களாம் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லலை. இயேசு வந்ததே மிக ஒரு பெரிய பிரச்சனைக்கு தான். மிகப்பெரிய பாரமான அந்த உலகத்தை, பாவமான உலகத்தை, கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிந்து போய் இருக்கிற உலகத்தை மீட்க வேண்டும் என்று வருகிறார். அந்த மீட்பு எளிதான காரியம் அல்ல. இயேசு மிக கடினப்பட்டு தான் அதை செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு கடினமான ஒன்று என்று சொன்னால், அவரே அந்த சாவை நினைத்து பயந்து, தந்தையே கூடுமானால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தில் இருக்கிற மனுஷன் அவரிட சொல்கிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை எல்லாரும் இடவார். உதாரணத்துக்கு நீங்கள் சோகமாக இருக்கிறீங்கன்னு, ஏதோ ஒரு பிரச்சனை, நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று, நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க. அப்போ ஒருத்தர் வந்து தெரியுமா என் வாழ்க்கையில் என்ன பட்டோம்னா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவான்? நானே ஊரில் பட்ட பிரச்சனையெல்லாம் கட்டிட்டு அழுதுட்டு நடக்கேன், நீ என்கிட்ட வந்து அழுதுட்டு நடக்கிறியா? நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் பிரச்சனையை சொல்கிறதுக்கே ஆள் இல்லை, என்கிட்ட இருந்து கத்துத தூர போறியா இல்லையா? மனசுல கொஞ்சம் நேரம் நிம்மதியாக அவர் சொல்லுவோம். இயேசுவே அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள். அதை எப்படி பார்ப்பது, எப்படி புரிந்து கொள்வது? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கேள்வி? குழப்பமாகத்தான் இருக்கு. இனி இவர்களே, நமது ஊர்களில் அப்பப்போ நீங்கள்
ஒரு சத்தத்தை கேட்பீங்க. பழைய பாத்திரம், பழைய இரும்பு கம்பிகள், தேவையில்லாத பொருட்கள் வச்சுருவங்கலாம் என்ன செய்யுங்க, அதை போடுங்க அப்படின்னு ஒரு வண்டி வரும். போடுதானா? அதுக்கு பதிலாக ஒன்று உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, இல்லை பொருள் கொடுப்பாங்க, இல்லை காய்கறி கொடுப்பாங்க, இல்லை பழங்கள் கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட பழைய பாத்திரத்தெல்லாம் போடலாம், போட மாட்டீங்களா? போட மாட்டீங்களா? போடும். ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படிங்கிற பாத்திரத்தை போடுவீங்க. ஒன்றுத்துக்கும் உதவாத பாத்திரத்தை சும்மா கொடுப்பீங்களா? அந்த பாத்திரத்தை விட கொஞ்சம் அதிகமாக பொருள் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா, ஒரு நல்ல பாத்திரம் கிடைக்கும்னா, பழங்கள் கிடைக்கும்னா, குறைஞ்சபட்சம் நாலு காய்கறியாக கிடைச்சா தான் நிச்சயம் கொடுப்போம். ஒன்றுமே இல்லாத பாத்திரம் அதை வாங்கிட்டு போய் அவர் என்ன செய்ய போறாரு? அதுவே உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி தூர எரிஞ்சிருப்பீங்க, வீட்டை விட்டு வெளியே போட்டிருப்பீங்க, குப்பையில் கடந்திருக்கோம். சரி ஒரு பழமாத வாங்கி தின்னுக்கலாம்னு சொல்லி தான் அந்த பாத்திரத்தை போட்டிருப்போம். அப்படித்தானா? உங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டதை ஒருவர் எடுத்துக்கொண்டு செல்கிறார், அதை வைத்து அவர் வாழ்கிறார். அப்ப இனியவர்களே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை இயேசு அழைப்பதை நான் இந்த கோணத்தில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு அது தேவையில்லாதது, உங்களுக்கு அது கஷ்டமானது, உங்களுக்கு அது உபயோகம் இல்லாதது, நீங்க தூக்கி தூர எறிஞ்ச ஒரு காரியம். ஆனால் அது இன்னொருவருக்கு வாழ்வு கொடுப்பதாக, இன்னொருவருடைய வீட்டில் அடுப்பெரிப்பதற்கு உதவி செய்வதாக இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து கூப்பிடுவதற்கு கூட இந்த காரணமாக கூட இருக்கும். பெரும் சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களை எல்லாரும் வாண்டாவாங்க, உங்களுக்கு அது தேவையில்லாத சுமையா இருக்கலாம், ஒருவேளை அது எனக்கு பயன்படும், அதனால அதை வச்சுட்டு ஏன் சுமையை நீ தூக்கிட்டு போ. எப்பவுமே இன்னொருவருக்கு பயன்படாதது எனக்கு பயன்படும் அப்படிங்கிற நினைப்பு இந்த உலகத்தில் உண்டு. அப்ப இனியவர்களே, நீங்கள் ஏன் தேவையில்லாத பொருளை வச்சு இடத்த அடைக்குதுங்க ஏன் வருத்தப்பட்டு நடக்கிறீங்க? அது இடத்த தானே அடிக்குது, தேவையில்லை, அதை ஏன்ட்ட கொடுத்துட்டு நிம்மதியா இருந்துட்டு போ. ஒன்னத்துக்கும் பயன்படாத பொருள், ஒரு பழமாவது கிடைச்சிச்சே, 4-5 காய்கறியாவது கிடைச்சிச்சே, சந்தோஷப்பட்டுக்க. பழைய பொருள் அதை கொடுத்து விடுகிறேன், புதிய பொருள் கிடைக்கிறது, சந்தோஷப்படுறோம்ல, அதே மாதிரி வச்சுக்க. பெரும் சுமையாக நீங்கள் வைத்திருப்பது என்ன? பொருள் இருக்கிறது, அந்த பொருள் இன்னொருவருக்கு பயன்படும், அது உங்களுக்கு பயன்படாது. அப்ப எனக்கு பயன்படாது, ஆனால் நான் வைத்திருக்கிறேன், எனக்கு தேவையில்லை, இன்னொருவருக்கு தேவைப்படும், அது பிரச்சனை கிடையாது, என்கிட்ட இருக்கிறது எனக்கு தேவையில்லை, அது நமக்கு சுமை, அது நமக்கு பாரம். அப்போ உங்ககிட்ட எது நீங்க வச்சுக்கிட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட கொடுங்க, உங்களுக்கு தேவையானது என்கிட்ட இருக்க வாங்கிக்கிடுங்க. அதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப நம்முடைய சுமைகள் எது? எது என்னிடம் இருந்தும் எனக்கு பயன் இல்லையோ, எது என்னிடம் இருந்தும் எனக்கு தேவையில்லாமல் இருக்கிறதோ, அதையும் கடந்து எதனுடைய பயனை உணர்ந்து கொள்ளாமல் நான் வைத்திருக்கிறேனோ அது பெரும் சுமை. குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள்லாம் இருக்கிறோம், அப்படிதான் சகோதர சகோதரிகளாம் இருக்கிறோம். எவ்வளவு சண்டைகள் வருகிறது, எவ்வளவு குழப்பங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. அவங்க கூட வாழ்றதே நமக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது. ஏன்? அவருடைய தன்மைகளை நாம் புரிந்து கொள்ளவே இல்லை. எந்த கணவரை, எந்த மனைவி, எந்த பெற்றோரை, எந்த பிள்ளைகளை நாம் வெறுக்கிறோமோ, வீட்டை விட்டு வெளியே போங்க, அவங்க கூட நிறைய பேர் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு அவர்கள் ஒருபோதும் சுமை அல்ல. பல நேரங்களில் நம்மிடம் இருக்கிற பெரும் சுமை என்பது நம்மிடம் இருக்கிற ஒன்றை, ஒரு பொருளை, ஒரு மனிதரை, அவருடைய மதிப்பை நான் உணர்ந்து கொள்ளவில்லை, அவரோடு என்னால் இயல்பாக பழக முடியவில்லை, அவரோடு என்னால் இயல்பாக வாழ முடியவில்லை, அவரோடு சேர்ந்து சிரிக்க முடியவில்லை, அவர் நமக்கு பெரும் சுமை. ஆனால் மற்றவங்களுக்கு அவர் பயனுள்ளவர். என் வீட்டில் நடக்கிற ஒன்றில்லாத பொருள், வேஸ்டான பொருள் இன்னொருவருக்கு பயனுள்ளது, அதை அவர் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்கிறார். தன்னிடம் இருக்கிற பொருளை கூட கொடுத்து விட்டு அதை வாங்கிக் கொள்கிறார். அப்ப இனியவர்களை பெரும் சுமையாக நான் பார்ப்பது நம்மிடம் இருக்கிற பொருளை அல்ல, மனிதரை அல்ல, அவர்களுடைய தன்மைகளை, அவர்களுடைய நிறைகுறைகளை, அவர்களுடைய விலை மதிப்பற்ற தன்மையை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை. எனவே இயேசு கிறிஸ்து உங்க சுமையெல்லாம் என் மேல சுமத்திட்டு போங்க அப்படின்னா என்னை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு போங்கன்றல்ல. நீங்க ரொம்ப நல்ல பொருள் வச்சிருக்கிறீங்க, நீங்க ரொம்ப நல்ல மனிதர்கள் வச்சிருக்கிறீங்க, ஆனால் அவர்கள் உங்களுக்கு பெரும் சுமையாக இருக்கிறாங்க, ஏன்ட்ட விட்டுட்டு போங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன். எப்படி நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட நம்ம சந்தோஷமா வாழ முடியாது, அவங்களோட மற்றவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம வீட்டில் தான் நிம்மதி இருக்காதுன்னு நினைப்போம். நம்ம வீட்டில் நிம்மதியை கொடுக்காத மனிதர்களோடு பல மனிதர்கள் நிம்மதியாக இருப்பார்கள், பல மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அப்படி என்றால் பெரும் சுமையாக நாம் வைத்திருப்பவர்களை கடவுளிடம் ஒப்படைத்து விடுவோம். அதுக்கு பதிலாக இன்னொரு பிளேஸ் வாங்கிட்டு வரவா, இன்னொரு ஆளை வாங்கிட்டு வரவா? அப்படி அல்ல. பெரும் சுமை என்பதை
சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் இயேசு கொடுக்கிறது. என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதுக்கு இயேசுகிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும்? எது எனக்கு சுமையோ அது இயேசுவுக்கு சுமை அல்ல. உங்களுடைய சுமைகளை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி இயேசு கேட்கிறார் என்று சொன்னா, அந்த பொருளினுடைய மதிப்பு உனக்கு தெரியல, அதை என்கிட்ட கொடுத்துரு. அந்த பொருளினுடைய தன்மை உனக்கு புரியல, ஏன்ட்ட கொடுத்துரு. எனக்கு தான் தெரியும் அந்த பொருளை, இந்த மனிதனை எப்படி நடத்த வேண்டும் என்று. எனக்கு தான் அந்த மனிதரோடு எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தெரியும். உனக்கு சுமையா? ஏன்ட்ட கொடு, நான் மகிழ்ச்சியா வச்சுக்கிறேன். இந்த பண்பை ஏன்ட்ட இருந்து கத்துக்க. பயனில்லை என்று சொல்லி நினைக்கிற ஒரு பொருளை, ஒரு மனிதரை விலை மதிப்பற்றதாக கண்டு கொள்ளக்கூடிய ஒரு பாடத்தை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அந்த பாடம், அந்த படிப்பினை உங்களுக்கு அழுத்தம் கொடுக்காது, மகிழ்ச்சி கொடுக்கும். அது ரொம்ப எளிது. ஒரு மனிதரை எளிதாக தீர்ப்பிடுவது போல எளிதாக ஏற்றுக்கொள்ளவும் முடியும், எளிதாக புறக்கணிப்பது போல எளிதாக அரவணைக்கவும் முடியும். அந்த சுமை எளிதானது, அந்த சுமை அழகானது. அப்போ இயேசு கிறிஸ்து பெரும் சுமையாக சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா காரணம் இதுதான். நீங்கள் கொடுக்குற பொருளினுடைய, நீங்கள் வைத்திருக்கிற மனிதருடைய மதிப்பும் அழகும் அறிவும் அர்த்தமும் உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தான் சுமை, எனக்கு அல்ல. அதனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே எல்லா மனிதர்களையுமே ஏற்றுக்கொள்கிறார். எல்லாரும் என்கிட்ட வாங்க, எல்லாரும். நீ வா, நீ தேவைப்படமுடா, நீ வராத, அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் என்கிட்ட வா, எல்லாரும் எனக்கு தேவைப்படுவேன். ஏன்னா உன் கூட எப்படி பழகணும்னு எனக்கு தெரியும், உன் கூட எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு தெரியும். உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும். எல்லாரும் என்கிட்ட வாங்க. எவ்வளோ சோகமாக இருந்தாலும் பரவாயில்லவா, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் பரவாயில்லவா, எவ்வளோ பாரத்தோடு இருந்தாலும் வாருங்கள். உங்களோடு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், உங்களோடு நான் சந்தோஷமாக இருப்பேன். எவ்வளோ ஒப்பற்ற ஒரு மதிப்பீட்டினை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே நாம் சுமையாக நினைக்கிற மனிதர்களையும் உறவுகளையும் பொருட்களையினுடைய மதிப்புகளை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்விற்கு நம்மை வழி நடத்தும். அதற்கான வரத்தை வழியிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து கொள்வோம். எங்கள் பாதுகாவலரான புனித பெர்க்மான் சரளப்பரையமை போற்றி புகழ இங்கு கூடியிருக்கும் எங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்திரளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். ஏழைகளின் ஆதரவற்றவர்களின் அன்புடன் அரவணைப்பவரே எங்களின் வறுமை துன்பம். ஏழைகளின் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைப்பவரே எங்களின் வறுமை துன்பம் நீக்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று இளமையிலே புனிதராக வாழ்ந்த உம்மை போல எமது பங்கில் உள்ள குழந்தைகள் கல்வி ஞான ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் விளங்கவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்று தர வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து அவர்களை தேவ பைபிலும் பிறர் அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்றவும் வேண்டிய உதவியை தந்தருள வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசத்தின் விலை நீளமான எம் கிறிஸ்து ராஜாபுரம் பங்கில் இருந்து இறை அழைத்தல் தங்கள் எண்ணிக்கையிலிருந்து பெருகவும் இறை அழைத்தல் பெற்றிருப்பவர்கள் அதில் நிலைத்திருந்து மிகுந்த கணிதர வேண்டும். புனித பெர்க்மான் சரளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல மழைப்பொழியும் நீரிலைகள் பெருகும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செழிப்படையும் கால்நடைகள் நோய் நொடி புனித பெர்க்மான் சரளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பரிடம் நம்மளுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம்.
அன்பான் எங்கள் ஆண்டவரே, எவராவது தவறு செய்கிற பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கிற பழக்கத்தை கொண்ட பாதுகாவலரை நாங்கள் கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதர்களையும் அவர்களுடைய நிலைகளோடு நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு அதை சுமையாக அல்லாமல் மகிழ்வாக வாழ்ந்த எங்களுடைய பாதுகாவலரை போல நாங்களும் வாழ்வதற்கான மன திடனை, வரங்களை, தேவைகளை மன்றாடி இருக்கிறோம். இவற்றை தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். வந்தோம் தந்திடவே தந்தாயிடுவாய், என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். வந்தோம் தந்திடவே தந்தாயிடுவாய், என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். வந்தோம் தந்திடவே இறைவா உம்மில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன, இறைவா உம்மில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன, ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தால் எனக்கு இழப்பென்ன, இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைதாக வேண்டும், இணைதாக வேண்டும், இணைதாக வேண்டும். வந்தோம் தந்திடவே தந்தாயிடுவாய், என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பருடைய வணக்க நாளில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமையாகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெர்க்மான் சரளப்பருடைய வணக்க நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அனைவரோடு புனிதரை பெருந்திரளோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்ற மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ மறை மாவட்ட நிர்வாகி பேரர் திருமோட்சராஜன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய சேரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் பொது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் பொது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமி போல மனமும் உன்முகம் பார்க்கின்றது. வானம் பார்க்கும் பூமி போல
நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே, நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே, தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும், அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் பொது உதயம், அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் பொது உதயம், தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும், தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அனைவரும் எழுந்து நம்முடைய பாதுகாவலர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் நலன்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித பெர்க்மான் சரளப்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் மனநினைந்தாலும் மனமுடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடாமல் இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு உணர்த்தியதற்காக புனித பெர்க்மான் சரளப்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவிகளா இருக்கிறோம், இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆண்டவராக தேன்பட்டால் எப்பொழுதும் மகிழுடன் இருக்கிறோம் என்றால் உணர்ந்து எங்கள் கடமை நாங்கள் நிறைவேற்றி அருள் புரிவதாக. புனித பெர்க்மான் சரளப்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வல்லமை மிக்க இடைவிடா மஞ்சாட்டால் நாங்கள் இதுவரை அடைந்துள்ள எல்லா உணர்வுள்ள ஆன்மீக நலன்களுக்காக புனித பெர்க்மான் சரளப்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள நலன்களுக்காக நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்க்மான் சரளப்பருடைய வணக்க நாளில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறை இயல்பில் பங்கு பெற தகுதியுள்ளோர் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்கள். புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். புனித பெர்க்மான் சரளப்பரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் ஆவி களி கூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித பெர்க்மான் சரளப்பரே, உமது இரக்கம் உள்ள உதவியை தந்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணைந்து ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நோயற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மனநோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உமக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இவ்வாலயத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும். நீட்டி கொடுக்கும் வாழ்நாளாம் உமது நன்மை தனத்துக்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் சான்று பகர செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நம் பாதுகாவலராகிய வல்லமை மிக்கப்படுத்த பெருமான் சரளப்பரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.